ஆன்லைன் விளையாட்டுகளை ஊக்குவித்தல் மற்றும் முறைப்படுத்துதல் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததும் இது சட்டமாக நடைமுறைக்கு வரும். இந்த மசோதா மின் விளையாட்டுகள் மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறது. அதே நேரத்தில் தீங்கு விளைவிக்கும் ஆன்லைன் பண விளையாட்டு சேவைகள், ஆன்லைன் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ், ஆன்லைன் சூதாட்டம், விளம்பரங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய நிதி பரிவர்த்தனைகளை தடை செய்கிறது. ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்தினால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். விளம்பரம் செய்தால் 2 ஆண்டு சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 21ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்துள்ளது. சுமார் 1 மாதம் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடர் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக பெரும்பாலான நாட்கள் முடங்கியது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 2 நாட்கள் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற்றது. இதை தவிர நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வேறு எந்த விவாதமும் முழுமையாக நடைபெறவில்லை. மக்களவையில் 12 மசோதாக்களும் மாநிலங்களவையில் 14 மசோதாக்களும் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே நிறைவேறின. வருமான வரி சட்ட திருத்த மசோதா, மணிப்பூர் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா, இந்திய துறைமுகங்கள் மசோதா உள்ளிட்ட பல மசோதாக்கள் இரு அவைகளிலும் நிறைவேறியது குறிப்பிடத்தக்கது. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதிக்க முடியாது என மத்திய அரசு காரசாரமாக வாதத்தை முன்வைத்துள்ளது. மாநில அரசு அனுப்பி வைக்கும் மசோதாக்களுக்கு ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் 3 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்திருந்தது. இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆட்சேபம் தெரிவித்து குறிப்புகளை வெளியிட்ட நிலையில் இந்த விவகாரம் 3வது நாளாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி அரசின் ஓர் அங்கமான நீதித்துறை ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கெடு விதிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த காலக்கெடு மாநில அரசுகளை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வழிவகுக்கும் என்று கூறிய அவர், நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் உச்சநீதிமன்றத்தில் தீர்வு காண முடியாது என வாதிட்டார். அமைச்சரவையின் ஆலோசனையின்படி ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றாலும் ஜனநாயகத்தை காக்க சில விதிவிலக்கு அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதத்தை முன்வைத்தார். மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டால் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூற முடியுமா என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் 3 மாத காலக்கெடு விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விகளை 3வது நாளாக உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி ஆளுநர்களின் செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறினார். அதற்கு ஆளுநர் செயல்படாவிட்டால் சட்டப்பேரவை செயல்பாடுகள் செயலற்று போகும் எனவும் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூற முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.